பாலிட்டி தான். மூத்த குடிமக்கள் மற்றும் பெற்றோர் நலன்கள் பராமரிப்பு சட்டம். மூத்த குடிமக்கள் மற்றும் பெற்றோர் நலன்கள் பராமரிப்பு சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 2007ஆம் ஆண்டில் சட்டமாக இயற்றப்பட்டது. இந்த சட்டம் பிள்ளைகளுக்கும் வாரிசுகளுக்கும் தங்கள் பெற்றோரை அல்லது மூத்த குடிமக்களை பாதுகாக்குமாறு கேட்டுக்கொள்ளும் சட்டபூர்வமாகும். இந்த சட்டம் எப்போ கொண்டு வந்திருக்காங்கன்னா 2007. பெரும் முதலாளிகளிடமிருந்து வந்த எதிர்ப்பு காரணமாக கிபி 1715 இங்கிலாந்து மன்னர் முதலாம் ஜான் என்பவரால் வெளியிடப்பட்ட உரிமைகள் பட்டயமே மகா சாசனம் எனப்பட்டது. இதுவே குடிமக்களின் அடிப்படை உரிமைகளுடன் தொடர்புடைய முதல் எழுதப்பட்ட ஆவணமாகும். யார் விட்டது? இங்கிலாந்து மன்னர் முதலாம் ஜான் வெளியிட்டது மகா சாசனம். டிஎன்பிஎஸ்சி டெட்டு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகிறப்பல பாலிட்டி கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாமா? பின்வருவனவற்றுள் எந்த உரிமை டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் அவர்களால் இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என விவரிக்கப்பட்டது? அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை தான் இந்திய அரசியலமைப்போட இதயம் மற்றும் ஆன்மான்னு அம்பேத்கர் சொல்லியிருக்கார். பின்வருவனவற்றில் எது பாரபட்சத்திற்கான காரணம் அல்ல? புவியியல். அடுத்து பாலின அடிப்படையில் நடத்தப்படும் பாகுபாடு குறிப்பிடுவது பாலின பாகுபாடு. பாலின அடிப்படையிலான ஒத்த கருத்து உருவாதல் பெரும்பாலும் சித்தரிக்கப்படுவது எல்லாமே திரைப்படங்கள், விளம்பரங்கள், தொலைக்காட்சி, இவை அனைத்துமே. அரசியலமைப்பின் எந்த பிரிவின் கீழ் எந்த ஒரு குடிமகனும் எதிராக மதம், இனம், ஜாதி, பாலினம், பிறந்த இடம் அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது என கூறுகிறது. 15(1) பிரிவு 15(1). டேஸ் என்பது மற்றவர்களை பற்றி எதிர்மறையாக அல்லது தாழ்வான முறையில் கருதுவதாகும். பாரபட்சம். அடிப்படை உரிமை அன்று. ஓட்டுரிமை தான் அடிப்படை உரிமையில் வராது. சுதந்திர உரிமை, சமத்துவ உரிமை, கல்வி பெறும் உரிமையெல்லாம் அடிப்படை உரிமையில் வரும். இந்திய குடிமக்களின் வாக்குரிமைக்கான வயது இது எல்லாருக்கும் தெரிஞ்சது 18. பின்வருவனவற்றுள் எது சமத்துவத்தின் கீழ் வருவதில்லை? பணக்காரர்கள் மற்றும் ஏழைகளின் இடையில் சமத்துவமின்மையை காட்டுதல். கீழ்கண்டவைகள் எது அரசியலில் சமத்துவம் ஆகும்? அரசாங்கத்திற்கு மனு செய்வது மற்றும் பொது கொள்கைகளை விமர்சிப்பது. இந்தியாவில் உள்ள அனைத்து குடிமக்களுக்கும் வாக்களிக்கும் உரிமை வழங்கப்படும் வயது ரிப்பீட்டடாக வருது 18. சாதி, பணம், மதம் ஆகியவற்றின் அடிப்படையில் மனிதனால் உருவாக்கப்பட்ட சமத்துவமின்மை தான். சுவிட்சர்லாந்து பெண்களுக்கு வாக்களிக்கும் உரிமை வழங்கப்பட்ட பெண்களுக்கு வாக்களிக்கும் உரிமை வழங்கப்பட்ட ஆண்டு 1971. குடிமை சமத்துவம் டேஸுக்கு முன்பு அனைவரும் சமம் என்பதை குறிக்கிறது. சட்டம். குடிமை சமத்துவம் சட்டம் அனைவருக்கும் சமம். ஓகே. இது டெட்டில் கூட கேட்டிருந்தாங்க அந்த கொஷினு. 25th இப்போ லாஸ்ட்டாக முடிஞ்ச டெட் எக்ஸாமில் கூட கேட்டிருந்தாங்க. விதி 14(18) 14 முதல் 18 வரையிலான இந்திய அரசியலமைப்பு சட்ட பிரிவுகள் சமத்துவ உரிமையை பற்றி குறிப்பிடுகிறது. எந்த உரிமை எந்த விதி சமத்துவ உரிமையை பற்றி இப்போ முடிஞ்ச டெட் எக்ஸாமில் கூட இந்த கொஸ்டின் வந்துருந்துச்சு 14-18. இது ஸ்கூல் புக்கில் புக் பேக் கொஸ்டின் ஆன்சர் தான். அதெல்லாம் தேர்தலில் போட்டியிடும் உரிமை என்பது டேஸ் உரிமை, சட்ட உரிமை. சமத்துவம் என்பது முதலாவதாக டேஸ் இல்லாததாகும். சிறப்பு. சமய சுதந்திர உரிமை எதனுடன் தொடர்புடையது? அடிப்படை உரிமைகள். அரசியலமைப்பின் பிரிவு 28 எந்த வகையான கல்வியை அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களில் தடை செய்துள்ளது? சமய போதனைகள்.
ஒரு நாடு சமய சார்பற்ற நாடாக எப்போது கருதப்படும் எனில் அது ஒரு வெளிநாட்டவர் இந்தியாவில் தனது சமயத்தை பின்பற்றலாம். கூற்று காரணம் அரசியலமைப்பில் உறுதியளிக்கப்பட்டுள்ள சமய சுதந்திரம் இந்தியர்களுக்கு மட்டுமல்லாமல் வெளிநாட்டவர்களுக்கும் உண்டு. இதில் கூற்றும் சரி, காரணமும் சரி. அதுக்கு அடுத்தது கூற்று காரணம் தான். இந்தியாவில் சமய சார்பின்மை என்ற கொள்கை மிக்க மதிப்புள்ளதாகும். காரணம் இந்தியா பல்வேறு சமயம் மற்றும் பன்முக கலாச்சாரம் கொண்ட நாடாகும். கூற்றும் சரி, காரணமும் சரி. அடுத்து மாறுபட்ட ஒன்றை கண்டுபிடி. இதில் அடிப்படை உரிமைகளில் இல்லாததை சொத்துரிமை நீக்கிட்டாங்க. சொத்துரிமை தான். மற்றதெல்லாம் அடிப்படை உரிமையில் வர சமத்துவ உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, கல்வி மற்றும் கலாச்சார உரிமைலாம். கீழ்காண்பனவற்றில் ஒன்று அடிப்படை உரிமையை பயன்படுத்துவதற்கு உதாரணம் இல்லை. பெற்றோர்கள் பூர்வீக சொத்துகள் அல்ல அவர்களது பிள்ளைகளுக்கு செல்லுதல். இது அடிப்படை உரிமையில் வராது. இந்திய குடிமக்களின் அடிப்படை உரிமைகள் மறுக்கப்பட்டால் அவர்கள் டேஸ் அணுகி தங்களது அடிப்படை உரிமைகளை பெறலாம். இந்திய உச்சநீதிமன்றத்தை அணுகலாம். அடிப்படை உரிமைகள் எவ்வாறு நிறுத்தி வைக்கப்பட்ட முடியும்? தேசிய அவசர நிலையின் போது குடியரசுத் தலைவரின் ஆணையினால் அடிப்படை உரிமை நிறுத்தி வைக்கலாம். டேஸ் பேராணைகள் சட்டப்பிரிவு 32 குறிப்பிடப்படுகின்றன. அரசியலமைப்பின் தீர்வுகள். இந்திய அரசியலமைப்பில் உள்ள அடிப்படை உரிமைகள் பெறப்பட்ட நாடு அமெரிக்கா. அடிப்படை உரிமை எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னா அமெரிக்காலேருந்து. எந்த உரிமை ஒருவர் தன்னுடைய கருத்தினை பொது வெளியில் தெரிவிக்க வழிவகை செய்கிறது. சுதந்திரமாக வெளிப்படுத்தும் உரிமை. வாழும் உரிமை, சுதந்திரம் மற்றும் சமத்துவம் ஆகியவை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அது இயற்கை உரிமைகள். சுதந்திரம் மற்றும் சமத்துவம் என்ற இரண்டு உரிமைகள் கண்டிப்பாக தேவைப்படும் ஆட்சி முறை மக்களாட்சி. நாட்டின் பாதுகாப்பு கருதி ஒருவரை தடுப்பு காவலில் வைப்பது தடுப்பு காவல். உச்சநீதிமன்றத்தின் மூலம் குடிமக்களுக்கு அரசியலமைப்பு சட்ட பரிகாரம் பெறுவதற்கு எந்த உறுப்பு வழிவகை செய்கிறது? உறுப்பு 32. கீழ்கண்டவர்களில் நவீன இறையாண்மை கோட்பாட்டின் தந்தை என அழைக்கப்படுவது ஜோன் போடி. நவீன இறையாண்மை கோட்பாட்டின் தந்தை ஜோன் போடி. உரிமைகளை பாதுகாத்து ஆதரிப்பதற்கான பன்னாட்டு மற்றும் தேசிய சட்டங்கள் மற்றும் உடன்படிக்கைகள் என்பவை மனித உரிமைகள். நம் அடிப்படை உரிமைகளை உறுதி செய்யவும் பாதுகாக்கவும் செய்வது டேஸ் ஆகும். நாட்டின் அரசியலமைப்பு.